காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா. காக்காலாம் எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்குன்னு தெரியுதா? வேற ஒன்றும் இல்லைங்க, நைட்டு ஜாக்கிக்கு வச்சு சாப்பாடு நறுக்கு தெரியுதா, அதை சாப்பிட்றதுக்கு தான் அவைய சவுண்டு போடு. அவன் ஏன்னா நான் சத்தம் போட்டுருவேனா, எதுக்கு நம்ம சத்தம் போட போகிறோம்? மிச்சம் மீதி இருக்க சோத்தை திங்குது, இதுக்காக நம்ம எதுக்கு காக்காயை சத்தம் போட போகிறோம்? காக்கா இறங்கி வந்து சாப்பிடு, ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா? வா பார்த்தியா, காக்கா இறங்கி வரலான்னு பார்த்தா எங்கள் ஜெய்க்கு வர்றாரு. டே யார் சோத்தை யார் சாப்பிட போகிற அப்படின்னு. ஜெய்கி அங்கே போய் பாடு, சொபையில் போய் பாடு, வா அதில் போய் பாடு, இங்கே வா அதில் போ போ. பார்த்தீங்களா, சொன்னதை கேட்கும் கிளிப்பிள்ளை இங்கே ஜெய்கி பிள்ளை. அவனுக்கு பிளேஸு தான் அது. இந்த மழை நேரத்தில் பாவம் நம்மளாலேயே காலை தரையில் ஊன முடியல. இப்போ ஜெய்கி பாவம் பார்த்தீங்களா, அதால தான் அவருக்கு இந்த சோபாயை ஒதுக்கி கொடுத்துருக்கு, தூங்குடா ராசா அப்படின்னு. என்ன பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான்ப்பா டிவி ரிப்பேர் ஆகுன டிவி தான் அதில் இருக்குது பக்கத்தில். அது பக்கத்தில் இருக்கிறது கிரைண்டர், ரிப்பேர் ஆகுன கிரைண்டர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில், பட்டக்கால்லே படம் கெட்டக்குடியே கெடும் அப்படின்னு. என்னன்னே தெரில, இப்போ கொஞ்ச நாளாட்டே நம்ம வீட்டில் எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளுமே ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் கொஞ்சத்தை மாற்றணும், கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. என்னைக்கு மாற்ற போகிறோன்னு தான் தெரியலை. ஓகே ஜெய்கி, என்ன மழைலாம் கடிக்குதா? அந்த மலைக்குள்ளே அவனை குளிச்சே ஊற்ற முடியாது, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எங்கள் ஊரில் இப்போ 5-6 நாளத்த மழை, அப்பா ஒரே மழை ஒரே மழை. பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. இந்த மலைக்குள்ளே பெரும்பாலான மக்களுக்கு வேலை இருக்காது. நேற்று எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போனவங்க மத்தியானமே மழை பெய்த காரணத்தினால் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது என்ன கார்த்திகை மாதம் மார்கழி பனியை விட மோசமாக இருக்குது, அவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். இப்போ மணி எத்தனை தெரியுமா ஆகுது? 6:50 ஆகுது. வானத்தை பற்றியலா எவ்வளோ பனி பெய்யுது பாருங்க பாருங்க, மணி எத்தனை ஆகுது? டெம்பரேச்சர் 25 இருக்குது. இந்த 25 வந்து அவர் பார்க்குறதே அவரும். ஆனால் இப்போ இருக்குது எல்லாம் பெட்ஷீட் இல்லாமல் ஸ்கார்ப் இல்லாமல் தூங்க முடியாது. அப்படியே வந்தால் எங்கள் வீடு பின்வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடிய விடிய பெய்த மழையில் புசு புசுன்னு அந்த தரையே பாசி பிடிச்சி போய் கிடக்கு, தரையே பாசி பிடிச்சி போய் இருக்கு. ஒரு மரம் அசைவா, எங்கேயோ புயல் வருன்னாவளா, அதுக்கான அறிகுறி எல்லாம் இருக்குது. இலங்கையில் புயல், அது அப்படியே தமிழகத்துக்கு வருவுன்னாவ. இப்படி தான் ஒரு கார்த்திகை மாதம் ஓகி புயல் வந்துச்சு. எப்போ மரம் கொண்டையெல்லாம் அடித்து முறிச்சு திருக்கி இங்கே நிறைய தென்னை மரம் எல்லாம் விழுந்துட்டு பார்த்துக்கங்க. இந்த கார்த்திகை எப்படி இருக்கோ தெரியல. ஓகே, காலையில் பால் வாங்கி கொண்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா. இனி டீ போடணும் இதில். ஓகே, இதான் எங்கள் வீட்டு கிச்சன். நல்லா பார்த்துக்கங்க, மசாலா ஐட்டம் எல்லாம் கம்மியாகிடுச்சு. வத்தல் மல்லியெல்லாம் திரித்து வச்சுருக்கு, அதெல்லாம் இனி எடுத்து டப்பாக்குள்ளே வைக்கணும். எல்லாம் கம்மியாகிடுச்சா. இதான் எங்கள் மளிகை ஜாமானை போட்டு வைக்கக்கூடிய செல்ஃபு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது தண்ணி பார்த்தீங்களா, இந்த தண்ணி நேற்று இங்கே நல்ல தண்ணி பைப்பு திறந்து 5-6 நாள் ஆகும். ஒரு மாதம் பக்கம் ஆகும், ஒரு 15 நாள் போல் ஆக போகும். நான் நேற்று தான் போய் தண்ணி பிடிக்க போனேன் பார்த்துக்கங்க. ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு வந்தேன். ஒரு குடம் ஃபுல்லாகவே இருக்குது.
இன்னொரு குடம் தண்ணி வந்து எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றி ஊற்றி வச்சுருக்கேன். இது என்னது அப்படின்னாக்கி தண்ணி தான், நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் பார்த்தியாலாம், அதை ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது, மற்றபடி தண்ணி நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஆரோயா, இதுக்கு பேர் என்னது, ஃபில்ட்ரு. நான் அப்படி தான் சொல்லிக்கிடுவேன், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷு வராது. இது இருக்குது, அதனாலேயே நான் தண்ணி பிடிக்க போகலை. ஆனால் வந்து ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு தண்ணி குடித்தா எலும்பு சம்மந்தம், அதாவது எலும்பில் கால்சியம் சத்தெல்லாம் குறைபாடு வரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாவ. அது எந்த அளவு உண்மைன்னெலாம் தெரியாது. அதில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் எடுக்கப்பட்டு தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும் தண்ணி அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாவ. ஓகே, அதனால நேற்று போய் 2 குடம் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து நடந்தது என்ன அப்படின்னாக்கி, எனக்கு கை வலி. இந்த வலது கை இருக்குது பார்த்தீங்களா, அது தோள்பட்டையிலேருந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த வலது கை வந்து தோள்பட்டையிலேருந்து ஒரே வலி. அப்புறம் அதுக்கு எண்ணெய்லாம் போட்டு எடுத்துகிட்டு தான் நைட்டு தூங்கியிருக்கு. என்னடா ஷர்ட் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, குளிர் தாங்க முடியாமல் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ விட 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 விடன்னு குளிர், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஃபுல் கை ஷர்ட்டையும் அப்படியே மடக்கி வச்சிருக்கு. இப்போ காலையில் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மூஞ்சி கழுவுறதுக்காக ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடப்படாதுன்னுக்கிட்டு மடக்கி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் நாகர்கோவில் கிளைமேட் இப்போ இப்படி தான் இருக்குது. ஓகே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகே, இனிமேல் நான் வந்து டீ போட்டு குடிக்கணும். அடுத்தால சாப்பாடு வந்து இன்னைக்கு சமைக்கிறது வந்து இவங்க வந்து இன்னைக்கு வேலை ஒரு வேலை தான் இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஏன்னா நேற்று மத்தியானமே வேலையில் மழை பெய்துட்டு கிடந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டாவலாம். இன்னைக்கு காலையில் கேட்டதுக்கு அப்படி சொன்னாவ, கொஞ்சம் லேட்டாக பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், see you. பக்கத்து வீட்டில் உள்ள கோழி. சோறும் அடுப்பில் பொங்கி சரிச்சு வச்சாச்சு, சோறை வடிய வச்சாச்சு. நம்ம வீட்டில் சாள மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் வெளியே மழை பெய்துட்டு கிடக்குவோம். ஓகே, வீட்டுக்குள்ளேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சாள மீன் பார்த்தீங்களா? இனி கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கேன், அதை பொரிக்கணும்.